இருக்கு. அதுக்குள்ளவே தடை போட்டா எப்படிங்க? அந்த பக்கம் யாருங்க? வேல்முருகன் பாடகர். அவருக்கு ஏன் போஸ்டிங் கொடுக்குறாங்க தெரியுங்களா? பாட்டு பாட்டு பாட்டு. இந்த பாட்டுக்காகவா? இந்த பாட்டுக்காக இல்லைங்க. அதே மேடையில இன்னொரு பாட்டு பாடினாரு. லார்டு முருகா இருக்கார் இல்லைங்களா? கடவுள் முருகன். அந்த கடவுள் முருகனுக்கு நிகராக, ஏன் கடவுள் முருகனுக்கு பதிலாக அந்த முருகனை தூக்கிட்டு அந்த இடத்துல விஜய் அவர்களை முன்னிறுத்தி பார்த்தாருங்க ஒரு பாட்டு மூலமாக. மருதமலை மாமணிய முருகையான்னு ஒரு பாட்டு வரும் இல்லைங்களா? அந்த பாட்டுல பாருங்க, முருகன் பெயருக்கு பதிலாக விஜய் அவர்களின் பெயரை சேர்த்து பண்ணாரு. எங்கள் தளபதியே வருவாய், எங்கள் வெற்றி கழகமே. முருகன் பெயரில் பாடுகின்ற பக்தி பாடலில் இருக்கிற முருகனை தூக்கிட்டு ஒரு நடிகரோட பெயரை சேர்த்து பாடினாருன்ட்டு இந்த விஷயம் பாருங்க பத்தி எரிஞ்சுது. இந்த பாடகர் வேல்முருகன் என்பவர் மீது அந்த சமயத்துல இது குறித்து புகார்லாம் கொடுத்தாங்க. மன்னிப்பும் கேட்டார் அவரு. முருகனுடைய பாடலை இவ்வளவு கேவலப்படுத்தி பாடணுமா அப்படிங்கிறது வந்து எங்களுடைய ஒரு தனிநபர். அவர் விஜய் வந்து அவர் தனிப்பட்ட முறையில் புகழட்டும், ஒரு இது பண்ணட்டும், அவர் நல்லவர் வல்லவர் சொல்லிட்டு பிரச்சனை இல்ல. ஆனா ஒரு பக்தியினோட பாடலை, முருகனுடைய பாடலை ஒரு தனிநபருடைய துதியாக பாடுவதுங்கிறது முருக பக்தர்களை அவமதிக்கக்கூடிய செயல். இது எங்களுடைய மனதை புண்படுத்தி இருக்கிறது. நடிகரோட பெயரை சேர்த்து பாடுறதுல உற்சாகமா, ஒரு உற்சாகப்படுத்துறதுக்காக பாடினது. அந்த கட்சி தலைவர்களுக்கு யாருக்குமே எந்த சம்பந்தமும் இல்லை. நானும் தவறா பாடணும்னு நினைச்சும் பாடல. ஒருவேளை அப்படி அவங்க ஏதாவது தவறா நினைச்சு நான் பாடிட்டேன்னு நினைச்சாங்கன்னா அவங்க எல்லாருக்கும் இந்த நேரத்தில் மன்னிப்பு. அப்ப யோசிச்சு பாருங்க, எனக்காக பாருங்க பாட்டெல்லாம் மாத்தி பாடி சொல்ல முடியாத, தாங்க முடியாத துயரங்களை சுமந்த ஒரே ஒரு காரணத்திற்காக அவருக்கும் பாருங்க அரசாங்க போஸ்டிங் வழங்கப்படுகிறது. இது குறித்து